தருமபுரி மாவட்ட அதிமுக மருத்துவர் அணி சார்பில் ரோட்டரி அரங்கில் சிறப்பு மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் ஆர் அசோகன் ஏற்பாட்டிலும் மருத்துவர் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் சிவா, மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட இணை செயலாளர் டாக்டர் கௌதம் ஆகியோர் தலைமையிலும் நடைபெற்ற இந்த முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உடல் மற்றும் கண் பரிசோதனைகள் செய்து பயன்பெற்ற நிலையில் ஏராளமானோர் இரத்த தானமும் வழங்கினர். இதில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட பாடி மேம்பாலம் அருகில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பேட்மிண்டன் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான T. ஜெயக்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பேட்மிண்டன் விளையாடி பரிசுகளை வழங்கினார். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அபிராமி பாலாஜி தலைமையில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் லேக் வியூ அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைய உள்ள காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மடத்துக்குளம் C. மகேந்திரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்க மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் C. விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு எவ்வாறு வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என கழக வீரர்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகளுக்கு விருந்தளித்தார். மேலும் மாற்றுக் கட்சியில் இருந்து 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன், பழனிசாமி, பாண்டியன், தனசேகரன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் தீத்தாம்பாளையம் ஊராட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த லீலாவதி கோவிந்தசாமி தம்பதியினரின் கடையுடன் கூடிய வீடு திடீரென தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமானது. இந்நிலையில் தீ விபத்தை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பாதிக்கப்பட்ட தம்பதியினரை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட MGR இளைஞரணி சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான கோ. அரி மற்றும் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரமணா ஆகியோர் கலந்து கொண்டு செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் M. ஜெயசேகர் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 1078 பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை வட்ட செயலாளர் ஸ்பீடு சசி என்ற கணேசன் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலையில் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை நிர்வாகிகளுக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் நகர செயலாளர் MST தேன் ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.